தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எஸ்ஐ எக்ஸாமுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நண்பர்கள் தெளிவான முறையில் திட்டமிட்டு தயாராகிட்டு இருப்பீங்க. இந்த நேரத்தில் எஸ்ஐ எக்ஸாம் உரிய சிலபஸையும் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் நாலேஜில் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸும் கொடுத்துருந்தாங்க. சயின்ஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, பயாலஜி அப்படின்றத கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த சிலபஸை தொடர்ந்து தமிழையும் தமிழ் இலக்கணம் அறிஞர்களும் தொண்டும் அதுக்கப்புறம் இலக்கியம் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக முடிச்சுட்டாங்க. ஸோ இவ்வளோதானா சிலபஸ் அப்படின்னா இவ்வளோதான் சிலபஸ். இதுக்குள்ள தான் எல்லாமே இருக்கு. பொது அறிவு அப்படின்னு சொல்லிட்டாங்கனாலே அதுக்குள்ள எல்லா சப்ஜெக்டுமே அடங்கிடும். அதன் அடிப்படையில் சென்ற வருடம், அதாவது லாஸ்டா 2023 நடைபெற்ற எஸ்ஐ எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் பேட்டர்னோட ஒரு அனலிட்டிக்கை தான் பார்க்க போறோம். இந்த கொஸ்டின்ல எந்தெந்த பகுதியில் இருந்தெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத தெளிவா பார்க்கலாம். அறிவியல் பகுதியிலிருந்து 25 கொஸ்டினும், வரலாறு, தமிழ் உள்ளடக்கிய வரலாறு கொஸ்டின்ல பகுதியில் பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதை தொடர்ந்து புவியியல் பகுதியில் 15 கொஸ்டினும், பொருளியல் பகுதியில் 5, அரசியல்ல 4, நடப்பு நிகழ்வுகள்ல 16 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ நடப்பு நிகழ்வுல 16, புவியியல்ல 15. ஸோ இங்க நண்பர்கள் நோட் பண்ணக்கூடிய பகுதி எது அப்படின்னு சொன்னா புவியியல். இந்த புவியியல்ல கிட்டத்தட்ட 15 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. புவியியல் தானே, நம்ம ஆல்ரெடி படிச்சது, சும்மா லேசா ரிவிஷன் விட்டா போதும். அதே போல வரலாறுக்கும் அரசியலுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்டு போயிடுவோம். அங்கதான் நிறைய டிஎன்பிஎஸ்சி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ வரலாறு, அரசியல் அமைப்பு பக்கம் நிறைய கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்தா வெறும் 4 கொஸ்டின் தான் லாஸ்ட் டைம்லாம் கேட்டிருந்தாங்க. இங்க நண்பர்கள் டிஎன்இஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமா இருந்தாலும் சரி, பிசி எக்ஸாமா இருந்தாலும் சரி, புவியியல் பகுதிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க நண்பர்களே. நண்பர்கள் நல்லா தெளிவா நோட் பண்ணிக்கங்க. 6ல இருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய புவியியல் முடிஞ்சது அப்படின்னா 11th 12th புக்ல இருக்கக்கூடிய புவியியலை கூட வாங்கி படிச்சுக்கோங்க. இதுல புவியியல் கொஸ்டின் அப்படின்னு நம்ம எதை சொல்றோம் அப்படின்னா, எந்தெந்த ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு, எந்தெந்த மாநிலங்கள்ல என்னென்ன பயிர் விளையுது, ஃபேமஸா விளையுது. கர்நாடகானா காஃபி, அஸ்ஸாம் அப்படின்னா தேயிலை, கேரளா அப்படின்னு எடுத்துக்கிட்டா ரப்பர், குஜராத் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எண்ணெய் வித்துக்கள். இது போல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸையும் கேட்டிருக்காங்க. இததான் ஜியாகிரபிக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டேட்டிஸ்டிக்கல் அது சம்பந்தப்பட்டதும் கேட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப புவிசார் குறியீடு வழங்குறாங்க, அதுவுமே ஜியாகிரபிக்குள்ளதான் வருது. ஸோ இந்த மாதிரி ஜியாகிரபிக்கல் ரிலேட்டடா இருக்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகளையும் நண்பர்கள் தெளிவா பார்த்துக்குங்க. அதே போல லாஸ்டா நடப்பு நிகழ்வுல ஒரு 3 month 6 month இதையும் தாண்டி 1 இயருக்கு முன்னாடி நடந்தது, 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நடப்பு நிகழ்வுல கேட்டிருந்தாங்க. அது போக நடப்பு நிகழ்வுக்குள்ளேயே சில பொது அறிவுகள் இருக்கும். அதாவது இந்த இப்ப HCL கம்பெனியோட சிஇஓ யாரு, அதுக்கப்புறம் விப்ரோ அந்த கம்பெனியோட சிஇஓ யாரு, அந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அந்த பாருங்க பெப்சி குழுமம் அதுக்குரிய சிஇஓ யாரு, இது போல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸும் இடம்பெற்றிருந்துச்சு. ஸோ நண்பர்கள் தெளிவான முறையில பாத்துக்குங்க. புவியியல் பகுதிக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க. 15 மதிப்பெண்கள், அறிவியல் பகுதியில 25 மதிப்பெண்கள், 6 முதல் 10 டைம் இருக்கிற பட்சத்துல 11th 12th புக்கையும் நீங்க டச் பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா நீங்க 6 முதல் 10 வரைக்கும் படிக்கக்கூடியது பாத்தீங்கன்னா 140 கொஸ்டினுக்கு 110 கொஸ்டின் வரைக்கும் போட்டுருவீங்க. அந்த 30 கொஸ்டின் தான் உங்களை கட் ஆஃப்ல தூக்கி விட போகுது. இந்த 30 கொஸ்டின் கட் ஆஃப்ல தூக்கி விடுறதுக்கு நீங்க 11th 12th புக்கை கண்டிப்பா படிச்சுதான் ஆகும். குறிப்பா ஜியாகிரபிக்கல் 11th 12th கண்டிப்பா முறையில தெளிவா படிச்சுங்க நண்பர்களே. அதை தொடர்ந்து நடப்பு நிகழ்வுகளும் நம்மளோட சேனல்ஸ்ல தொடர்ந்து அடுத்தடுத்து நடப்பு நிகழ்வுகளை எடுத்து தொகுத்து கொடுக்க போறோம். ஏன் அப்படின்னா 3 மாசம் 6 மாசம் 1 இயர் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட சில முக்கியமான நடப்புகளை நம்ம சேனல்ல பார்க்க போறோம். ஸோ நண்பர்களுக்கு வினா அமைப்பு முறை இந்த மாதிரி தான் லாஸ்ட் டைம் இருந்திருக்கு. அதை தொடர்ந்து லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா உளவியல் பகுதியிலையும் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னு சொல்லி தமிழ்ல ஒரு 10 கொஸ்டினும் ஆங்கிலத்துல ஒரு 10 கொஸ்டினும் கொடுத்துருந்தாங்க. அதை தொடர்ந்து விவரங்களை கையாளுதல் அப்படின்னு தனியா ஒரு 10 கொஸ்டின், அதாவது ஒரு சார்ட் கொடுத்து அந்த சார்ட்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. இந்த விவரங்களை வச்சு இது எவ்வளவு வருது, இந்த மக்கள் தொகை எவ்வளவு வருது,
அல்லது வருமானம் எவ்வளவு வருது அப்படின்ற வச்சு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அது மாதிரி லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கொஸ்டின் வரைக்கும் பாட்டா கொடுத்துருந்தாங்க. மற்றவையில் இருக்கக்கூடிய அந்த உளவியல் கணக்குகள் அதுல பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு 30, உளவியல் பகுதியில ஒரு 60, ஜெனரல் பகுதியில 80 கொஸ்டின் முடிஞ்சு. நீங்க ஈஸியா ஸ்கோர் பண்றதுக்கான வழிமுறைகளை சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கங்க. புவியியல் பகுதி, வரலாறு சார்ந்திருக்கக்கூடிய புவியியல் பகுதி, சயின்ஸ் வரலாறு மட்டும் தெளிவா படிங்க. பொலிட்டிக்கல் சயின்ஸும் நீங்க படிக்கணும். ஏன் அப்படின்னா லாஸ்ட் டைம் நீங்க புவியியல்ல கேட்டு விட்டா இந்த டைம் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல கேட்டாலும் கேட்பாங்க. ஏன் அப்படின்னா இது எல்லாமே சென்ற வருடத்தோட அனலிட்டிக் பேஸ் பண்ணி தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நண்பர்கள் எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணி படிச்சுக்குங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆழ உழுவதை விட அகலமாக உழுவதே மேல் அப்படின்னு சொல்லுவாங்க. அகலமா நம்ம அனைத்து பாடங்களையும் பெருவாரியா படிச்சுக்கோங்க. ஆழமா நான் ஒரு சப்ஜெக்டோட மேஜர், நான் வந்து சயின்ஸ் மேஜர், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கேன், நான் பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்கேன், நான் பிஎஸ்சி ஜுவாலஜி படிச்சிருக்கேன், அப்ப நான் அந்த சப்ஜெக்ட் மட்டும்தான் நான் ஆழமா படிப்பேன் அப்படின்னா எஸ்ஏ எக்ஸாமை பொறுத்த அளவுக்கு சர்வே பண்ண முடியாது நண்பர்களே. ஸோ தெளிவான முறையில திட்டமிட்டு படிங்க. இதுதான் சென்ற வருட வினா அமைப்பு. இந்த வருட வினா அமைப்புக்கு சென்ற வருடங்கள்ல கேட்ட பாடங்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. ஏன்னா சிலபஸ் ரிலீஸ் ஆனால்தான் இந்த வீடியோவே போட்டிருக்கேன். தொடர்ந்து நம்மளோட சேனல்ல அடுத்தடுத்த அப்டேட்ஸ்கள் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ பயனுள்ள லைக் பண்ணுங்க, நண்பர்களாம் ஷேர் பண்ணுங்க. வாழ்க தமிழ்.